அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14. என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த திருப்பணிக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் ஜெப குறிப்புகளுக்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமஸ்த இஸ்ரவேலுடைய ராஜாக்களை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். முதல் ராஜாவின் பேர் சவுல், இரண்டாவது ராஜா தாவீது, மூன்றாவது ராஜா சாலமோன். சாலமோன் 40 ஆண்டுகள் சமஸ்த இஸ்ரவேலை ஆட்சி செய்தான். பிற்பாடு மரித்தான், அவன் அடக்கம் செய்யப்பட்டான். சாலமோனுக்கு பிற்பாடு அங்கே யார் குமாரனாக, அதாவது யார் ராஜாவாய் வருகிறது என்கிற ஒரு கேள்விக்கு அங்கு இடமே இல்லை. அவனுடைய குமாரன் ரெகோபாம் அங்கே அவன் அரசனாக மாறிவிடுகிறான். தற்காலத்தில் நடைபெறுகிற அரசியல் சூழ்நிலை இஸ்ரவேல் நாட்களில் இல்லை. ராஜாவின் மகன்தான் அங்கே ஆட்சி உரிமையிலே அங்கே அமரக்கூடிய வாய்ப்புகள் அக்காலத்தில் இருந்தது. பிரியமானவர்களே, சாலமோனின் குமாரனாகிய ரெகோபெயாம் ஆட்சியிலே உட்கார்ந்து அவன் பணி செய்து வருகிறான். இந்த ரெகோபெயாமினுடைய காலம் மிக இக்கட்டான ஒரு காலம். ஏனென்றால் சாலமோனுக்கே 3 விரோதிகள் எழும்பினார்கள். அந்த 3 விரோதிகளுடைய போராட்ட சூழ்நிலை இந்த ரெகோபெயாம் காலத்திலும் தொடர்ந்தது. அந்த சமயத்திலே சாலமோன் ஏராளமான கட்டடங்களை கட்டி வந்தான். ஆகவே அங்கே தேவாலயத்தை கட்டினான், தன் அரண்மனையை கட்டி முடித்தான். தன்னுடைய ஆடம்பரமான வாழ்வுக்காக ஏராளமான வரிகளை வசூலித்தான். ஆகவே மக்கள் இந்த வரி கொடுமையினாலே பட்ட சங்கடங்கள், அவனுடைய ஆளுகையில் ஏற்பட்ட நெருக்கங்கள், இவைகளினாலே நேராக ராஜாவிடத்திலே புகார் கொடுக்க அல்லது தன்னுடைய கருத்துக்களை சொல்ல வருகிறார்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர்கள் யெரொபெயாம் என்கிற அந்த மனிதனை அழைத்து அவனை தலைவனாக்கி ராஜாவாகிய ரெகோபெயாமுக்கு இடத்திலே போகிறார்கள். போய் சொல்லுகிறார்கள், உம்முடைய தகப்பன் ஆன சாலமோன் ராஜா பாரமான நுகத்தை என்மேல் வைத்தார். இப்போது நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லெகுவாக்கும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். ஆனால் இந்த சமயத்தில் தான் இந்த ராஜாவாகிய ரெகோபெயாம் அவன் செய்த நடவடிக்கைகளை உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். ஜனங்கள் நெருக்கப்படுகிறார்கள், பாரங்கள், அங்கே நுகங்கள் என்று சொல்லி பணிகளையும் வரிகளை குறித்து சங்கடங்களை வெளிப்படுத்தி ராஜாவே லெகுவாக்கும் என்று முறையிட வருகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே ரெகோபாம் என்று சொல்கிற சாலமோனுடைய மகன் என்ன செய்தான் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ரெகோபெயாமுடைய தவறுகளை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அவனுடைய வாழ்க்கையில் என்ன இருந்தது என்றால், he did not have the concern about the people, அதாவது ஜனங்களை குறித்த கரிசனை இல்லாமலே போய்விட்டான். ஒருவேளை கரிசனை மிக முக்கியமானது. ஒரு குடும்பத்திலே தகப்பன் இருக்கிறான், அந்த தகப்பன் தன் பிள்ளைகள் மேலேயும் தன் மனைவியின் மேலேயும் கரிசனை இல்லை என்று சொன்னால் அந்த குடும்பமானது சீர்குலைந்து விடுகிறது. அதே போல ஆட்சியாளர்கள் மக்களை நடத்துகிறதிலே கரிசனையின் கண்ணோட்டத்தோடு பார்த்து சட்டங்களையும் திட்டங்களையும் உருவாக்கவில்லை என்றால் மக்கள் எதிர்ப்பு அலையை உருவாக்கி விடுகிறார்கள். அதே சமயத்திலே சபை நடத்துகிற ஒரு போதகர் தன்னுடைய சபை மக்களை ஒருவேளை கரிசனையோடு ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் உட்கார்ந்து அவளை நேசித்து வழிநடத்தவில்லை என்றால்
அந்த சபையார் அவனுக்கு விரோதியாய் மாறுகிறார்கள். சபையார் சபையை விட்டு மாற்று சபைக்கு போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சில சபைகளிலே சில போதகர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தங்களுடைய சபையை தகப்பனை போல ஸ்தானத்திலிருந்து நேசித்து வழி நடத்துகிறார்கள். ஒரு ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பரை போல நடத்துகிறார்கள். ஆனால் ஒரு சில மேய்ப்பர்கள் என்ன செய்கிறார் என்றால், சர்வாதிகாரிகளைப் போல அவர்கள் நடந்து செயல்படுவதையும் கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஆகவே அருமையானவர்களே, கரிசனை மிக முக்கியமானது. இந்த ராஜாவாகிய ரெகோபாம் தன் ஜனங்களை குறித்து கரிசனை இல்லாத ஒரு மனிதனாய் மாறினான். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அங்கே 14ஆம் வாக்கியம் சொல்கிறது. அவன் சொல்கிறான், என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்குள்ளே கடினமான உத்தரவு கொடுத்தார். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை இதுதான், இருதயத்தின் நிறைவை வாய் பேசும். ஆகவே இருதயத்திலே கரிசனை இருந்தால் நாவிலே கரிசனையான வார்த்தைகள் வரும். இருதயத்திலே முரட்டுத்தனங்கள் இருந்தால் வார்த்தைகள் முரட்டுத்தனங்களில் வெளிப்படும். இருதயத்திலே ஒருவேளை கடினம் இருந்தால் வார்த்தைகளும் கடினங்கள் வரும். ஆகவே இந்த ரெகோபாயம் என்கிற சாலமோனின் மகன் என்ன செய்தார்? தன்னுடைய ஜனங்களை, தன் சொந்த ஜனங்களை, தன்னை அந்த ஜனங்களுக்கு முன்பாக ராஜாவாக்கின கர்த்தருடைய கிருபையினாலே அந்த ஜனங்களுக்கு நேசமான அந்த வார்த்தைகளை சொல்லாதபடி கரிசனையற்ற வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தான். ஆகவே கரிசனை இல்லை. ஆகவே கரிசனை இல்லாத வார்த்தைகளை பேசினான், கரிசனை இல்லாத நடவடிக்கைகளை செய்தான். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், தன்னுடைய கடின தன்மையை அவன் வெளிப்படுத்துகிற வார்த்தையை 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 1 - 14 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே முதலாவது கரிசனை இல்லாத ஒரு ராஜா ரெகோபெயாம். இந்த செய்தியை கண்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில கரிசனை உண்டா? இந்த ரெகோபெயாம் என்கிற இந்த ராஜாவின் இடத்திலே 2வது ஒரு குறை காணப்பட்டது. ஒன்றது கரிசனை, அந்த இருதயம் அவனுக்கு இல்லை. 2வதாக இந்த கரிசனை இல்லாத நிலையை அவன் வாழ்க்கையில இல்லை என்பதை நாம் அறிந்தோம். இந்த கரிசனை இல்லாத இந்த தன்மை இந்த ராஜாவாகிய ரெகோபியா காணப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலே ஆகார் என்கிற ஒரு பெண்ணை குறித்து வேதத்தில் வாசிக்க முடிகிறது. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 16 அந்த வசனத்திலே பார்த்தால், என் பிள்ளை சாகிறதை நான் எப்படி பார்ப்பேன் என்று கதறுகிறார். ஆண்டவர் அவளோடு பேசுகிறார். தன்னுடைய பிள்ளையை குறித்த கரிசனையை ஆகாரிடத்திலே பார்க்கிறோம். மோசேயை ஜனங்களுக்காக பரிதவிக்கும் போது சொல்கிறார், கர்த்தாவே, இந்த ஜனங்களை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் என் பெயரை ஜீவபுஸ்தகத்திலிருந்து எடுத்து போடும் என்று சொல்கிறார். ஆகவே இந்த வசனங்கள், இந்த பகுதியெல்லாம் தேவ மக்களுடைய கரிசனை வெளிப்படுத்துகிறது. லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், 100 ஆடுகளிலே 1 ஆடு காணாமல் போனது. ஆனால் அந்த ஒரு ஆட்டை குறித்து மேய்ப்பன் கரிசனையோடு செயல்படுகிறான். 10 வெள்ளிக்காசுகளிலே 1 வெள்ளிக்காசு காணாமல் போனது. ஆகவே அந்த வெள்ளிக்காசை ஸ்திரீ கரிசனையோடு தேடுகிறாள். இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரம் போனான். தகப்பன் கரிசனையோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான். ஆகவே கரிசனை என்பது தேவனுடைய சுவாபம். அந்த கரிசனையின் குணத்தை ரெகோபியாம் இழந்து போனான். 2வதாக இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். ரெகோபியானுடைய வாழ்க்கையில இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆலோசனைகளை சரியாய் கண்டுகொள்ளக்கூடிய டிசர்ன்மெண்ட், அந்த பகுத்தறிவு அவனுக்கு இல்லை. 1 ராஜாக்கள் 12 பாருங்கள். ஜனங்கள் அவனிடத்தில் முறையிட்ட போது முதிர்ந்தவர்களை அழைத்து கேட்கிறான், வாலிபர்களை அழைத்து ஆலோசனை கேட்கிறான். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தில் 6 வாசிப்போமானால், ரெகோபியாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியரோடு ஆலோசனை பண்ணி என்று சொல்லப்படுகிறது. ஆகவே சாலமோனோடு முன்னாலே நின்று பணி செய்த அந்த முதியரோடு இவன் ஆலோசனை கேட்கிறான்.
முதிர்ந்தவர்கள் ஆலோசனை சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார் என்றால், நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்வார்த்தைகளை சொல்வீர்களானால் எந்நாளும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரர்களாய் இருப்பார்கள். முதிர்ந்தவர்கள் நல்ல ஆலோசனை சொல்கிறார்கள். பழைய காலங்களிலே பழமொழி சொல்வார்கள், ஓல்ட் இஸ் கோல்டு என்று சொல்வார்கள். முதிர்ந்த இடத்திலே அனுபவம் உண்டு, முதிர்ந்த இடத்திலே நல்ல ஆலோசனைகள் உண்டு. இன்றைக்கு அநேகர் முதிர்ந்தவர்களை அற்பமாக எண்ணுகிறதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஆகவே நல்ல ஆலோசனைகளை முதிர்ந்தவர்கள் சொன்னார்கள். நீர் ராஜா அல்ல, சேவகன் என்று சொன்னார்கள். நீர் கடின வார்த்தைகள் அல்ல, நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். நீர் அவர்களை லெகுவாக்கும், அவருடைய பாரங்களை லெகுவாக்கும் என்று சொன்னார்கள். இப்படி செய்வீர் என்றால் அவர்கள் எந்நாளும் உமக்கு ஊழியர்களாய் இருப்பார்கள் என்று நல்ல ஆலோசனை சொன்னார்கள். ஆனால் ஜனங்களை பார்த்து 3 நாட்கள் கழித்து வாருங்கள் என்று சொன்ன இந்த ரெகோபியாம் மறுபடி வாலிபர்களை அழைக்கிறார். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அங்கே 10வது வாக்கியம் சொல்கிறது, அப்பொழுது அவனோடு வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி. அப்படியானால் இந்த ரெகேமியாவோடு வாழ்ந்தவர்கள், பழகினவர்கள், ஏன் விளையாடினவர்கள், அவனோடு பழக்க வைத்தவர்களை அழைத்து ஆலோசனை கேட்டார். அந்த ஆலோசனை எப்படிப்பட்ட ஆலோசனை பாருங்கள். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்திலே 10 சொல்கிறது. என்ன சொல்கிறேன் என்றால், என் சுண்டு வரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்க பருமனாயிருக்கும், எங்கள் நுகத்தை பாரமாக்கினீர், நீர் அதை லெகுவாக்கும் என்று சொன்ன அந்த ஜனங்களுக்கு அவன் சொன்ன பதில் என்ன? என் சுண்டு வரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்க பருமனாயிருக்கும் என்று சொல்கிறார். ஆகவே இந்த வாலிபர்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார், முதிர்ந்தவருடைய ஆலோசனையை அபத்தமாக்கினார். ஆகவே நான் சொல்லுகிற 2வது குறிப்பு என்ன? ரெகோபியாம் ஆலோசனையை சரியானது எது, தவறானது எது என்று சொல்லி பகுத்தறிந்து அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையிலே இல்லாத சூழ்நிலையில் வாழ்ந்தார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மக்கள், ஏராளமான மக்கள் ஆலோசனை சொல்லுகிறார்கள். அந்த ஆலோசனைகள் நல்ல ஆலோசனைகளா கெட்ட ஆலோசனைகளா என்று பகுத்தறிகிற கிருபையை ஆண்டவரிடத்தில் பெற வேண்டும். ஒருவேளை சிலர் சொல்கிற ஆலோசனைகள் நல்ல ஆலோசனையாக இருக்கலாம், ஆனால் செயல்படும் போது அநேக தீய விளைவுகளை உண்டு பண்ணிவிடும். சில ஆலோசனைகள் கடினமான ஆலோசனைகளாக இருக்கலாம், ஆனால் செயல்படும் போது நல்ல விளைவுகளை உண்டு பண்ணி அதற்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வந்துவிடும். ஆகவே இந்த ரெகோபியாம் என்கிற அந்த மனிதனுக்கு எது நல்ல ஆலோசனை, எது தவறான ஆலோசனை என்று பகுத்தறியக்கூடிய நிலையில்லாமல் வாழ்ந்தான். என்ன பரிதாபம் பாருங்கள், அதனுடைய விளைவு என்ன? 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தை பாருங்கள். ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அவர்கள் 1 ராஜாக்கள் 12:16 சொல்கிறார்கள், ஈசாயின் குமாரனிடத்திலே எங்களுக்கு பங்கேது, ஈசாயின் குமாரனிடத்திலே எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு என்று சொல்லி மக்கள் பிரிந்து விலகுகிறார்கள். முதல் குறிப்பு என்ன? ரெகோபியாரிடத்திலே கன்சன், அதாவது கரிசனை இல்லை. 2வது குறிப்பு என்ன? ரெகோபியாமிடத்திலே எது நல்ல ஆலோசனை என்று கண்டுகொள்ளக்கூடிய அந்த பகுத்தறிவு இல்லாத நிலை காணப்பட்டது. இந்த செய்தியை கேட்டு கண்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை, யார் சொல்கிற ஆலோசனைகளையும் அப்படியே கண்மூடித்தனமாய் நம்பி விடாதீர்கள். யார் சொல்லுகிற போதனையும் அப்படியே கண்மூடித்தனமாய் நம்பி விடாதீர்கள். யார் சொன்ன தீர்க்கதரிசனங்களையும் அப்படியே கண்மூடித்தனமாய் நம்பி விடாதிருங்கள். அவர்கள் சொல்வது திருமறைக்கு ஒத்திருக்கிறதா, ஆவியானவருக்கு ஒத்திருக்கிறதா, கிறிஸ்துவின் மகிமைக்கு ஒத்திருக்கிறதா என்பதை கண்டுபிடித்து பிற்பாடு அதை கடைபிடிக்க முற்படுங்கள் என்று ஆண்டவருடைய ஊழியன் என்கிற முறையிலே உங்களுக்கு ஆலோசனை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 3வதாக இந்த ரெகேமியாவுடையத்தில் உள்ள இன்னொரு குறை என்னவென்றால், 3வது குறை என்னவென்றால், அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அன்பொழுகிற அந்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் போனான், அன்பான வார்த்தைகளை சொல்லாமல் போனான் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமம் என்று திருமறை வசனம் சொல்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அன்பான வார்த்தைகளை அவனுக்கு பேச
அவன் மறுத்து போனான் அல்லது பயன்படுத்தாமல் போனான். அதனுடைய விளைவு என்ன? ராஜ்யத்தை இழந்தான், ராஜ்யபாரத்தை இழந்தான். 12 கோத்திரங்களிலே 10 கோத்திரங்களை அவன் இழக்க வேண்டிய நிர்பந்தம் வந்தது. சமஸ்த இஸ்ரவேலானது 2ஆக அது பிரிய ஆரம்பித்ததை இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். அன்பான வார்த்தைகள். இதைத்தான் யாக்கோபு நிருபத்திலே நாம் பேசுகிறதற்கு மிகவும் பொறுமையாய் இருக்க வேண்டும் என்று திருமறை மிக அழகாய் சொல்கிறது. கேட்கிறதற்கு நாம் தீவிரமாய் இருக்கலாம், பேசுகிறதிலே எச்சரிக்கையாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். நாம் பேசின பிற்பாடு அந்த வார்த்தைகளை எடுத்து நம் நாவுக்குள்ளே போட முடியாது. பேசினதற்காக மன்னிப்பு கேட்கலாமே தவிர, மனஸ்தாபப்படலாமே தவிர, அந்த வார்த்தைகளை நாம் அழிக்க முடியாது, அதை திரும்ப பெற முடியாது. அநேகர் தவறாய் பேசினதினாலே வாழ்வை இழந்திருக்கிறார்கள். அநேகர் தவறாய் பேசினாலே தொழிலை இழந்திருக்கிறார்கள். அநேகர் தவறாய் பேசினதினாலே தங்களுடைய அந்தஸ்தை இழந்திருக்கிறார்கள். அநேகர் தவறாய் பேசியதினாலே செல்வத்தை, ஊழியத்தை, அவர்கள் கிருபையை இழந்து தவிக்கிறார்கள். ஆனால் இந்த ரெகோபெயாம் அங்கே தவறான ஆலோசனைக்கு இடம் கொடுத்து, தவறான கண்ணோட்டத்தில் இந்த மக்களை பார்த்து, தவறான சூழ்நிலையிலே அந்த தவறான முறையிலே கடினமான வார்த்தைகளை பேசினான். அதனுடைய விளைவு என்ன? அந்த ரெகோபெயாமுடைய வாழ்க்கையிலே அவன் ராஜ்யபாரத்தை இழந்தான். வேத வசனம் தெளிவாய் சொல்கிறது. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்திலே இது கர்த்தரால் இப்படி நடந்தது. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே சொல்லப்படுகிறது இந்த காரியம் கர்த்தரால் நடந்தது. 1 ராஜாக்கள் 12:24 இது கர்த்தரால் நடந்தது. அருமையானவர்களே, இந்த ரெகோபெயாம் தன்னுடைய ஜனங்களை அழைத்து கொண்டு அந்த 10 கோத்திரத்துக்கு நேராக யுத்தத்துக்கு போக தீர்மானிக்கிறான். தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய தீர்க்கர் வந்து அங்கே எச்சரிப்பை கொடுக்கிறார். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொன்னபோது அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த யுத்தம் செய்யாமல் போனார். 3 குறைகள் இருந்தாலும் ஆண்டவர் எச்சரித்த போது தன்னை சரிபண்ண முற்பட்டதை இந்த ரெகோபெயாமிடத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆகவே 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 21 24 வரை இதை வாசிக்க முடிகிறது. பிரியமான ரெகோபெயாமை போல நம்முடைய வாழ்க்கையிலே சரியான ஆலோசனையை தெரிந்து கொள்கிற பகுத்தறிவில்லாமல் இருக்கிறோமா? ரெகோபெயாம் என்கிற இந்த ராஜாவை போல அன்பற்ற வார்த்தைகளை பேசுகிறோமா? அதே சமயத்திலே ஆண்டவர் தான் இதை அனுமதித்தார் என்று எச்சரித்த போது அதற்கு கீழ்ப்படிந்த ஒரு பண்பை ரெகோபெயாமிடத்தில் பார்க்கிறோமே, அந்த நிலைக்கு கடந்து வருவோம். பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ரெகோபெயாமினுடைய அந்த ராஜாவினுடைய குறைகளை கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, கரிசனை இல்லாத இருதயம், ஆண்டவரே பகுத்தறிவு இல்லாத ஒரு பண்பு, 3வதாக அன்பற்ற வார்த்தைகள், இந்த 3னாலே ராஜ்யபாரத்தை அவன் இழந்ததை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே கரிசனையை தாரும். எது நியாயம், எது நியாயமற்றது என்று கண்டுகொள்ளக்கூடிய பகுத்தறிவை தாரும். அன்பான இயேசுவே, எங்கள் உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணி அன்பின் வார்த்தைகளை பேச எங்களுக்கு கிருபையை தாரும். எங்கள் வாழ்க்கையை எச்சரிப்பு தரும்போது அதற்கு முரண்படாதபடி கீழ்ப்படுகிற தன்மையை தாரும். ரெகோபெயாம் வாழ்க்கை எங்களுக்கு ஒரு எச்சரிப்பாய் இருக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.